ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் ஷோ க்ளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியாக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது மே 5ஆம் தேதி வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாடு முழுவதும் இன்று இளநிலை நீட் தேர்வு நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 1.50 லட்சம் பேர் இந்த நீட் தேர்வு எழுதுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தினசரி மின் நுகர்வு 20,830 மெகாவாட்டாக அதிகரித்து மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது என தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பரிமாண கழகம் தெரிவித்துள்ளது. வரும் 7ஆம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் அனைத்து வெளிமாநில மற்றும் வெளிமாவட்ட மக்களுக்கு இ பாஸ் கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்தில் வருபவர்களுக்கு இ பாஸ் தேவையில்லை என்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடலில் கள்ளக்கடல் எனும் நிகழ்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தமிழ்நாட்டில் கடல் அதீத கொந்தளிப்பு இருக்கும் எனவும் இந்திய கடல் சார்ந்த தகவல் மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மற்றும் ஆந்திர மாநிலத்தில் வெவ்வேறு இடங்களில் 23 கோடி மதிப்புள்ள தங்கம், வெள்ளி மற்றும் 17 கோடி மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழைப்பொழிவு இல்லாததால் குற்றால அருவிகள் நீர்வரத்து குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கூகுளின் கோர் டீமில் இருந்து 200 ஊழியர்கள் பணி நீக்கம். கடந்த மாதம் 25ஆம் தேதிக்கு முன்னரே அவர்கள் அனைவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் ஜூன் 4ஆம் தேதி வரை வாக்குப்பதிவு வைக்கப்பட்டுள்ள இடங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கனமழை பெய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் நேற்று 18 இடங்களில் 100 டிகிரிக்கு மேல் ஃபாரன்ஹீட் மற்றும் அதற்கு மேலும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கான சான்றிதழில் திடீரென பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படத்தை நீக்கியிருக்கிறது மத்திய சுகாதார அமைச்சகம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து நீலகிரி மாவட்டம் உதகைக்கு 5 நிமிடத்திற்கு ஒரு முறை பேருந்து இயக்கப்படும் என போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது. பிரதோஷம் மற்றும் அமாவாசை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல 4 நாட்கள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது இன்று முதல் மே 8ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் தேனியில் கைது செய்யப்பட்டு கோவைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் போலீஸ் வாகனம் விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. கடுமையான கோடை வெயில் நிலவும் நிலையில் சிறப்பு வகுப்புகளை கட்டாயம் நடத்தக்கூடாது என்றும் மீறும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கடுமையான கோடை வெயில் நிலவும் நிலையில் சென்னை கோடை மழைக்கு வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவிலிருந்து சசிகலா நீக்கம் குறித்த தீர்மானம் தொடர்பான அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் நேற்று தொடங்கி மே 28ஆம் தேதி வரை தொடர்ந்து 25 நாட்கள் அக்னி வெயில் நீடிக்கும் எனவும் அக்னி வெயில் காலகட்டத்தில் வெயில் தாக்கம் மிகவும் அபாயகரமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 101 கோடி காணிக்கை செலுத்தப்பட்டுள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. உதகை மலர் கண்காட்சியில் சிறியவர்களுக்கு 75 ரூபாயும் பெரியவர்களுக்கு 150 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2040 நிலவில் மனிதர்களை தரையிறக்க இஸ்ரோ திட்டம் என முன்னாள் தலைவர் சிவன் பேட்டி. உத்தரப்பிரதேச மாநிலம் பெரோலி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் ராகுல் காந்தி. +2 பொதுத்தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி நாளை வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. வாகனங்களுக்கு மாசு கட்டுப்பாடு சான்று வழங்க புதிய செயலி போக்குவரத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் சட்டக்கல்லூரிகளில் மே 10ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 20க்கு பிறகு சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிவு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேடிஎம் நிறுவனத்தின் தலைவர் பவேஷ் குப்தா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊட்டிக்கு அரசு பேருந்தில் வருபவர்களுக்கும் இ பாஸ் தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 7ஆம் தேதி முதல் இ பாஸ் நடைமுறை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் நேற்று நடந்த 52வது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. ஐபிஎல்லில் இன்று நடைபெறும் 53வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை தர்மசாலா மைதானத்தில் பகல் 3:30 மணிக்கு சந்திக்கிறது. ஐபிஎல்லில் இன்றைய மற்றொரு லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை லக்னோ மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு சந்திக்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று 22 கேரட் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ரூ 120 குறைந்து ரூ 52,800 விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் 86 ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். இன்று நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் 75 காசுக்கும் 1 லிட்டர் டீசல் 92 ரூபாய் 34 காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.